அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்கள் வீட்டில் ஜின்கள் இருக்கிறது என்று அர்த்தம். அது என்னன்னு விளக்கமாக பார்க்கலாம். 1. பொருட்கள் தானாக நகருதல் அல்லது கீழே விழுதல், சாவி, பாத்திரம், புத்தகம் இவைகள் அர்த்தம் இல்லாமல் விழுதல். அதாவது எப்பயாச்சும் விழுந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்கடி இது மாதிரி நடந்தா. விளக்கு தானாக ஆன் இல்லாட்டி ஆஃப் ஆகும். இதுவும் எப்பயாச்சும் நடந்தால் பிரச்சனை இல்லை, அடிக்கடி நடந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. கதவு தானாக தட்டுதல் அல்லது திறந்து மூடுதல், அதாவது யாரும் இருக்க மாட்டாங்க, தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். அதேமாரி கதவு மூடி இருக்கும் ஆனால் திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். தண்ணி குழாய் தானாக ஓடுதல், அப்படி தண்ணி குழாய் ஓடாட்டா தண்ணி குழாயில் தண்ணி ஊற்றுற மாதிரி சத்தம் கேட்கும், ஆனால் தண்ணீர் மூடி தான் இருக்கும். அதே மாதிரி வீட்டு முழுக்க வீட்டிலேருந்து வெளியில் நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரே கெட்ட துர்நாற்றம் அடிக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்னென்னு தெரியாத, கண்டுபிடிக்க முடியாத ஒரு நாற்றம் ஏற்படும். 2. காரணமே இல்லாத பயம், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இல்லாட்டி நம்ம ஒரு குறிப்பிட்ட ரூமில் இருக்கும்போது. அதே சமயம் அடிக்கடி கெட்ட கனவு, தூக்கத்தில் பயம், உடம்பு அழுத்துற மாதிரி. அதே மாதிரி நம்ம வேலை அதிகம் பார்த்துருப்போம், அதனால் கூட நமக்கு உடம்பு வலிக்கும். நம்ம எல்லாத்தையும் ஷைத்தான், ஜின் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இது உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கும்போது, நார்மலாக இருக்கும்போது கண்டினியூவாக தொடர்ந்து இருந்தால் தான் இந்த அறிகுறிகள்லாம். அதே போல் வீட்டில் இருந்தால் சண்டை அதிகரிக்கும், வெளியே போனால் அந்த சண்டை இருக்காது, குறைஞ்சிரும். தொழுகை, குர்ஆன் ஓதும்போது தடை, தூக்கம் வருதல் அல்லாட்டி மறதி ஏற்படுதல், அல்லாட்டி தொழுகை குர்ஆன் ஓதும்போது நம்மளை அறியாமல் ஒரு கோபம் ஏற்படுதல். குழந்தைகள் தானாக அழுதல், குழந்தைங்க தானாக அழுதுச்சுன்னா பயப்பட வேணாம். எதையாச்சும் ஒரு மூளையான இடத்த பார்த்து பயந்து அழுதா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இருக்குது. இதுக்கான ஒரே தீர்வு 5 நேர தொழுகை, ஆயத்துல் குர்சி. அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் தூங்கும் போதும் ஆயத்துல் குர்சி கண்டிப்பாக ஓதணும். சூரா அல் பக்ரா வீட்டில் ஓதும்போது ஷைத்தான் வரமாட்டான், கண்டிப்பாக விரண்டோடுவான். இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சொல்லியிருக்காங்க. 3 இரவுகள் அல் பக்ரா ஓதப்படும் வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். 4. பிஸ்மில்லா சொல்லி கதவு ஜன்னல் மூடுதல், சாப்பாடையும் அதே சமயம் சாப்பாடு வைத்திருக்கும் பாத்திரங்களையும் மூடுதல். 5. வீட்டை எந்த நேரமும் சுத்தமாக வைத்தல், தினமும் அதான் போடுதல், அதாவது பாங்கு சொல்லும் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி மகரிபின் நேரத்தில் ஜின்கள் அதிகமாக நடமாடும், அப்போது வீட்டு கதவை மூடிடணும், பிஸ்மில்லா சொல்லி மூடணும் கண்டிப்பாக. ஆதாரம் சஹீஹ் புகாரி 3304, முஸ்லிம் 2012. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் பாத்திரங்களை மூடுங்கள், தோல் பையை வாயை மூடுங்கள் அல்லது கட்டுங்கள், கதவுகளை மூடி பிஸ்மில்லா சொல்லுங்கள், ஏனெனில் ஷைத்தான் மூடப்படாத பாத்திரத்தையும் மூடப்படாத கதவையும் திறக்க மாட்டான். ஆதாரம் நூல் முஸ்லிம் 2012. இப்லிஸ் தன் சிம்மாசனத்தை தண்ணீர் மேல் வைத்து படைகளை அனுப்புகிறான். அவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்றால் கணவன் மனைவியிடையே பிரிவை ஏற்படுத்துபவன். ஆதாரம் நூல் முஸ்லிம் 2813. தொழுகைக்கு தடை, தூக்கம், சோம்பல், மறதி வர வைப்பான். வீட்டை பாதுகாக்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன வழிமுறைகளை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் வீடுகளை கல்லறைகளாக ஆக்காதீர்கள். எந்த வீட்டில் சூரா அல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். ஆதாரம் நூல் முஸ்லிம் 780. வாரத்துக்கு ஒரு தடையாவது வீட்டில் சூரா அல் பக்ரா ஓதுங்க கண்டிப்பாக. வீட்டை கல்லறையாக மாற்றாதீங்க அப்படின்னு சொன்னது, தொழுகை இல்லாத வீடு கல்லறை. ஏன்னா கல்லறையில் நம்ம தொழமாட்டோம் இல்லையா, அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டை கல்லறையாக மாற்றிடாமல் தொழுகை நடத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொழுகை நடத்தப்படும் வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. தீய ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்க சூரா ஃபலக், சூரா நாஸ், சூரா இஹ்லாஸ், ஆயத்துல் குர்சி, அல் பக்ராவில் வரும் ஆமன ரசூல். இஷாவுக்கு பின் சூரா தஹ்ரீம் என்றால் விளக்கப்படுதல். இஷாவுக்கு பின்னாடி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டு சூரா தஹ்ரீமை
கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட ஓதுனா சண்டைகள், பிரச்சனைகள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஜின்களை புகையில்லாத நெருப்பிலிருந்து படைத்தோம். சூரா அர் ரஹ்மான் 55:15. மேலும் நிச்சயமாக அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்க்கும் இடத்திலிருந்து பார்க்கிறார்கள், நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. ஆதாரம் சூரா அல் குர்ஆன் அல் ஆராஃப் அத்தியாயம் 7 வசனம் 27. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜின் வகை 3. ஒரு வகைக்கு இறக்கை இருக்கும், காற்றில் பறக்கும். ஒரு வகை பாம்பு மற்றும் நாய் வடிவில் இருக்கும். இன்னொரு வகை இடம் விட்டு இடம் போய்கொண்டே இருக்கும். ஆதாரம் நூல் ஹாக்கிம், தப்ரானி, சஹீஹ். ஜின் இனத்தில் முஸ்லிம்களும் உண்டு, காபிர்களும் உண்டு. இதை பற்றி சூரா ஜின்ல அல்லாஹ் சொல்கிறான், எங்களில் நல்லவர்களும் இருக்கிறோம், அப்படி இல்லாதவர்களும் இருக்கிறோம், அதாவது கெட்டவர்களும் இருக்கிறோம். சூரா ஜின்ல 11:72. ஷைத்தான் யாரு? காபிர் ஜின்களின் தலைவன். அவன் பேரு இப்லீஸ். அவன் ஜின்களில் ஒருவனாக இருந்தான். ஆதாரம் அல் குர்ஆன் சூரா அல் காஃப் அத்தியாயம் 18 வசனம் 50. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒவ்வொருவருடனும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், உங்களுடனும் இருக்கிறார்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், ஆம், ஆனால் அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்தான், அதனால் அவன் முஸ்லீமாகிவிட்டான். ஆதாரம் நூல் முஸ்லிம் 2814. ஜின்கள் நமக்கு என்ன செய்யும்? வஸ்வாஸ், அதாவது மனசில் கெட்ட யோசனை போடும். நம்மளோட காதில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி நமக்கு முணுமுணுக்கும் போது ஏதோ ஒரு பயங்களோ இல்லை பேசாத மாதிரி ஒரு குரல்களோ கேட்கும்போதோ அல்லது நமக்கு குழப்பம் ஏற்படும் போதோ குல் அவுது பிரப்பினாஸ் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கெட்ட ஊசலாட்டங்களை போடும் ஜின்களிடமிருந்தும் மனித இனத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான் கண்டிப்பாக. மேலும் சில ஜின்கள் சூனியக்காரர்களுக்கு உதவும். நம்மளை பாதுகாக்கிற 3 முக்கிய ஆயுதம். ஆயத்துல் குர்சி வீட்டில் ஓதுனா ஷைத்தான் வரமாட்டான். புகாரி 2311. 2 முஅவ்விதாத் சூரா இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் காலை மாலை 3 தடவை ஓத வேண்டும். 3வது பிஸ்மில்லா, எந்த வேலையை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா. அதே சமயம் நம்ம வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஜின்னுன்னு பயப்படக்கூடாது. ஏன்னா இதை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான், நிச்சயமாக ஷைத்தானின் சதி மிகவும் பலவீனமானதாகும். சூரா அன் நிசா அத்தியாயம் 4 வசனம் 76. உங்களுக்கு எந்த சூறாவுமே தெரியல அப்படிங்கும் போது உங்களுக்கு பயம், பதட்டம், எரிச்சல், கோபம் வந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இதை வாய்விடாமல் ஓதிக்கிட்டே வாங்க.